பாகிஸ்தான் விமானப்படை சீனாவிடமிருந்து J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 J-35 விமானங்களை சீனாவிடமிருந்து வாங்க போறாங்க. சீனா அடுத்த 2 வருடங்கள்ல J-35 விமானங்களை பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்து முடிப்பாங்க. தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில் இருக்கக்கூடிய F-16 விமானங்களை இந்த J-35 விமானங்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது அடுத்த 2 வருடங்கள்ல பாகிஸ்தான் விமானப்படையில ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது வரைக்கும் இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து 5th ஜெனரேஷன் விமானங்களை வாங்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யல. சொந்தமா உள்நாட்டிலே ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தை டெவலப் செய்து முடித்து இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு 10 வருடங்கள் ஆகலாம். இந்த இடைப்பட்ட காலத்துல பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட ஒரு வலிமையான விமானப்படையா இந்த பிராந்தியத்துல இருக்கும். இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு இந்திய விமானப்படையை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் சில திட்டங்களை பரிந்துரை செய்றாங்க. அது என்ன திட்டங்கள்? பாகிஸ்தான் எதற்காக சீனாவின் J-35 விமானங்களை வாங்கி தங்கள் படையில் இணைக்கிறாங்க? இந்தியா உடனடியா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தன் படையில் இணைக்கணும்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்தியாவிடம் இருக்குது? இந்தியாவிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லனா இந்தியாவுக்கு வரும் காலத்துல என்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்தியா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி இந்திய விமானப்படையில சில வருடங்களுக்கு முன்னாடி இணைச்சாங்க. இதன் மூலமா இந்த பிராந்தியத்துல ஒரு வலிமையான விமானப்படையா இந்திய விமானப்படை தற்போது இருக்காங்க. இந்த விஷயம்தான் பாகிஸ்தான சீனாவிடமிருந்து J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதை நோக்கி நகர்த்தி இருக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் விமானப்படையில அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்துச்சு. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படை விமானங்களை விட தலை சிறந்த விமானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா தற்போது இந்திய விமானப்படையில ரஃபேல் போர் விமானங்களை இணைத்த பிறகு சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை தான் இந்த பிராந்தியத்துல ஒரு வலிமையான விமானப்படையா இருக்குது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35 விமானத்தை வாங்குறாங்க. பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35 விமானத்தை வாங்கினாங்கன்னா நமது பிரதான எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கும். இது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா உடனடியா ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பொறுத்தமட்டில் உலகத்துல 3 நாடுகள் தான் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சொந்தமா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா. இதுல சீனாவிடம் இருந்து இந்தியா வாங்க மாட்டாங்க. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு அமெரிக்காவிடம் இருந்து F-35A விமானங்களை வாங்கி படையில் இணைக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது அதிக அளவுல இல்லனாலும் குறைவான எண்ணிக்கையில F-35 விமானங்களை வாங்கி இந்திய விமானப்படையில் இணைத்தாலே போதும். J-20 மற்றும் J-35 விமானத்தை இயக்கக்கூடிய விமானிகளின் கான்பிடன்ட் இந்தியாவால சுக்கு நூறா உடைக்க முடியும். ஏன்னா அமெரிக்காவுடைய F-35 விமானம் தான் உலகில் உள்ள 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு ஒரு முன் உதாரணமான விமானம். இந்த விமானத்தோட செயல்திறனை பார்த்துதான் மற்ற விமானங்கள் அதே போன்ற செயல்திறனை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. இதனால F-35 விமானத்தை அமெரிக்காவிடம் இருந்து வாங்கினாங்கன்னா எல்லை பகுதியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த Su-57 விமானத்தோட செயல்திறன்ல இந்தியாவுக்கு பல சந்தேகங்கள்
கேள்விகள் இருக்குது. குறிப்பா விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியில இந்தியாவுக்கு சந்தேகம் இருக்குது. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட Su-57 விமானங்கள் மிகவும் குறைவான ஆபரேஷன்களிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சிலர் ரஷ்யாவுடைய Su-75 Checkmate விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானம் இன்னும் டிசைன் பேஸ்ல தான் இருக்குது. விமானத்தோட ரோல் அவுட்ட இந்த வருடம் நடத்தப்படும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ஆனா உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா Su-75 விமானத்தோட ரோல் அவுட் இன்னும் நடக்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்தியா Su-75 Checkmate விமானத்தை வாங்க முடியும்? அதனால உடனடியா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய விமானப்படையில இணைக்கணும்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் அமெரிக்காவுடைய F-35 விமானம் அப்படின்னு இந்திய விமானப்படையோட முன்னாள் பைலட் வைத்யா சொல்றாரு. வைத்யா என்ன சொல்றாருன்னா, தற்போது உலகில் உள்ள மோஸ்ட் அட்வான்ஸ் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம்னா அது F-35 விமானம் தான். இந்த F-35 விமானம் பல யுத்த களங்கள்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விமானத்துல தொடர்ந்து பல அப்கிரேடுகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய F-35A Block 4 விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா Block 4 விமானங்கள்னால அதிக அளவிலான மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ஏவியானிக்ஸ் போன்ற விஷயங்களும் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. F-35 விமானம் வெறுமன ஒரு ஸ்டெல்த் விமானம் மட்டும் கிடையாது. இந்த விமானம் ஒரு மல்டி ரோல் கேப்பபிலிட்டி கொண்டது. மல்டி ரோல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெகனசன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆபரேஷன், சர்வேலன்ஸ், ஸ்ட்ரைக் மிஷன் போன்ற பல ஆபரேஷன்களை இந்த விமானத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். அமெரிக்கா தன்னுடைய F-35 சப்ளை லைனை பயன்படுத்தி ஒரு வருடத்திற்கு 100 விமானங்களை தயாரிக்கிறாங்க. இதனால இந்தியா கேட்கக்கூடிய விமானங்களை சரியான நேரத்துல அமெரிக்காவால சப்ளை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அமெரிக்கா செய்யக்கூடிய அப்கிரேடுகளும் உடனடியா இந்தியாவுக்கு வந்து சேரும். அதனால இந்த F-35 விமானம் இந்தியாவுடைய ஒரு லாங் டேர்ம் தேவையை பூர்த்தி செய்யும். ஆனா இந்தியா F-35 விமானத்தை படையில் இணைப்பதுல சில சிக்கல்களும் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை F-35 விமானம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல F-35 விமானத்தை பயன்படுத்தினா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ரடார்கள் விமானத்தோட சிக்னேச்சரை கண்டுபிடித்து ஸ்டோர் செய்து கொள்ளும். இதனால வரும் காலத்துல F-35 விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் அமெரிக்கா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தும் நாடுகளுக்கு தன்னுடைய F-35 விமானத்தை கொடுப்பதற்கு தயங்குறாங்க. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து F-35 விமானத்தை வாங்கினாலும் பல கெடுபிடிகளை இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது அமெரிக்கா இந்தியாவிடம் விற்பனை செய்த F-35 விமானம் எந்த இடத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயங்களை அமெரிக்கா மானிட்டர் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே F-35 விமானத்தை தற்போது பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாடுகளுமே பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் கூட இதே கண்டிஷன்ல தான் F-35 விமானத்தை கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் F-35 விமானத்தை வாங்கி தங்கள் தேவைக்கு ஏற்ப பல மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. குறிப்பா தன்னுடைய உள்நாட்டு ஆயுதங்களை அந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள், ரடார்கள் போன்றவற்றையும் இஸ்ரேல் தான் பயன்படுத்தக்கூடிய F-35 விமானத்துல மாற்றி அமைச்சிருக்காங்க. இஸ்ரேல் போன்று இந்திய விமானப்படையும் இந்தியால தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை F-35 விமானத்துல இணைப்பது குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதற்கு முன்னாடி அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கு ரொம்ப யோசனை செய்வாங்க. ஆனா தற்போது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து பல ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் மிகவும் முக்கியமான
அதிகாரிகள் இந்தியாவுக்கு F-35 விமானத்தை சப்ளை செய்வது குறித்து இந்திய விமானப்படையிடம் சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அதனால அமெரிக்கா இந்தியாவுக்கு F-35 விமானத்தை விற்பனை செய்வதற்கு முனைப்பாதான் இருக்காங்க. ஆனா அமெரிக்கா போடக்கூடிய சில கண்டிஷன்களை இந்தியா ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இndo-pacific ரீஜன்ல சீனாவின் இன்ஃப்ளூவன்ஸை மட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா F-35 விமானங்களை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் தற்போது உள்ள சேலஞ்சஸ் சமாளிப்பதற்கு இந்தியாவுக்கு F-35 போன்ற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் தேவை. ஆனா லாங் டேர்மா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தயாரிப்பதற்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம F-35 விமானத்தோட சப்ளை செயின் உலகின் பல நாடுகள்ல ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்தியால உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கும் அமெரிக்கா அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைய ஒரு 2 ஃப்ரண்ட் வார்ல இந்தியா சந்திக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு F-35 போன்ற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கண்டிப்பா தேவைப்படுது. அதனால இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வது போன்று குறைவான எண்ணிக்கையில F-35 விமானத்தை வாங்கி இந்திய விமானப்படையில் இணைத்தால் சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைய ஒரே நேரத்துல இந்திய விமானப்படையால் ஓட விரட்ட முடியும். தற்போது வரைக்கும் 1000 F-35 விமானங்களை அமெரிக்கா தயாரிச்சிருக்காங்க. F-35 விமானம் 15.7 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 29,900 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். F-35 விமானத்தை இயக்கிறதுக்கு பிரட் அண்ட் விட்னி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-135 PW100 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 1800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். F-35 விமானங்கள்னால தொடர்ந்து 2800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். F-35 விமானத்தினால 8200 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், பேவ்வே, பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இதனால தற்போது மாறிவரும் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை சமாளிப்பதற்கு இந்தியாவுக்கு F-35 விமானங்கள் தேவை அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தற்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு F-35 விமானங்கள் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.